रामो रामो रामयति प्रजानाम अभवन् कथाः रामभूतं जगदभूतु रामे राज्यं प्रशासति श्री राम राज्यम அதன் பெருமையே இந்த ஸ்லோகம் கூறுகிறது. ராமன் நாட்டை ஆண்டார். நாடை மட்டும் அல்ல, வெறும் ஒரு தேசத்தை அல்ல, பிரஜைகள் அனைவருடைய உள்ளத்திலும் வீற்றிருந்து ஆண்டார். மந்திரிகள், சேனாபதிகள், குலகுருக்கள், பெரும் பெரும் ஆசிரியர்கள், பிரஜைகள், அதில் படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், எந்த வேறுபாடும் இல்லாமல் சிறப்புற ராமன் ஆண்டார். அப்படி ஆள்வதற்குத்தான் அயோத்தியை நோக்கி வருகிறார். ஒரு ராஜா என்று சொன்னால் அவன் என்னவாக இருக்க வேண்டும்? ராஜதே, அவன் அனைவரையும் ஆள்கிறார். ரஞ்சனாத் ராஜா, அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறார். ஆனந்தத்தை கொடுக்கும் அவர் தானே ராமன். அவர் இப்ப முதல்ல சந்தோஷப்படுத்த போறது பரதனை. மற்ற எல்லாருக்கும் ஆனந்தம் அப்புறம் இருக்கட்டும். தவித்து போய் சடைமுடியோடே, முகத்தில் கவலை கோடுகளோடே, பாதுகையே அரியணையில் ஏற்றி தெற்கு நோக்கி கண் வைத்து கொண்டு பரதன் தானே காத்திருந்தான். 14 ஆண்டுகள் முற்று பெற்றனவே, ராமனை இன்னும் காணோமே என்கிற தவிப்போடு பரதன் இருக்கிறான். அவன் தவிப்பு ஓர் மடங்கு. இவன் என்ன செய்து விடுவனோ, நாம் இன்னும் போய் நிற்கவில்லை, நம்மால் பரதனுக்கு துன்பம் வருமோ என்ற அதை காட்டிலும் ராமன் உள்ளம் தவித்தது. ஒரு பக்கத்தில் சீதைக்கு கீழிருக்கும் இடத்தையெல்லாம் காட்டி போனான். ஆனா உள்ளமத்தனையும் பரதனிடத்திலே இருக்கிறது. சீதைக்கு இடத்தை காட்டுறாரே தவிர மனசெல்லாம், உள்ளமெல்லாம் பரதனிடத்தே. என்ன நடந்திருக்குமோ, 14 வருஷம் முடிஞ்ச உடனே வரும்னு சொல்லியிருந்தமே என்கிற தவிப்போட ராமன் பறந்து கொண்டிருக்கிறார். தற்போது நாம் தண்டங்கோரை ராமனை தரிசிப்பதற்கு வந்துள்ளோம். தஞ்சையிலிருந்து கும்பகோணம் போகும் மார்க்கத்தில் 10வது கிலோமீட்டரில் உள்ளது தண்டங்கோரை. 700 ஆண்டுகள் பழமையான க்ஷேத்திரம். பல வேதாந்திகள், வேத விற்பன்னர்கள், தனபாட்டிகள், யஜ்வாக்கள் அனைவரும் வாழ்ந்திருந்த பூமி. இதோ ராமர், லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேய சுவாமி. இங்கிருக்கும் ராமனுக்கு விசேஷமே, தனித்து ராமன் உள்ளார், லக்ஷ்மணன் உள்ளார். அம்புரா தூணி இதை போல வேறெங்கும் கண்டதில்லை, கேட்டதும் இல்லை. பின்னிருக்கும் அம்புரா தூணியை பார்த்தால் அதனுடைய சிற்ப வேலைப்பாடே ஒரு தனி அழகோடு உள்ளது. இதில் இருக்கும் அம்புகள் புறப்பட்டால் என்ன பாடுபடுத்துமோ, ராமனிடத்திலிருந்து விடப்பட்ட அம்பு அமோகமான பானம். ஒரு நாளும் பொய்த்து போகாது, வீணாகாது. இலக்கை அடைந்து முடித்து விட்டு அதே வேகத்தோட திரும்ப வந்து அம்புரா தூணியில் அமரும். அதே ராமன், அடுத்து லக்ஷ்மணன், சீதாதேவி. சீதையினுடைய திருமுக மண்டலமே அவ்வளவு கனிவோடு அருளோடு. இப்ப எப்படி லங்கைய புஷ்பக விமானத்தில் இருந்து பார்த்தாலோ அந்த கனிவு பார்வையோடு சீதை எழுந்துள்ளி உள்ளார். தனி கோயிலில் ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். மேல விமானம், விமான ஆஞ்சநேயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விமான வெங்கடேசர் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா திருவேங்கடம் திருப்பதி சேவிக்க போறச்சே பெருமாளை தரிசித்து விட்டு வலம் வரும்போது விமானத்தில் வெங்கடேசர் இருப்பார், விமான வெங்கடேசர். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா விமான ஆஞ்சநேயர், விமானத்திலேயே ஆஞ்சநேயர் சொதரூபத்தில் உள்ளார். அடுத்து உள்ளே செல்கிறோம். இதோ ஆஞ்சநேய சுவாமி மூலமூர்த்தி, கைகளை கூப்பி கொண்டு எழுந்துள்ளி இருக்கிறார். தன் நீண்ட வாளை சுற்றி அதில் மணி பொருத்தி தன் தலைக்கு மேலே வைத்துக் கொண்டு எப்போது ராமனுக்காக என்ன கைங்கரியம் பண்ணுவோம் என்று காத்து கொண்டிருக்கிற நிலை. இவருடைய காப்புக்கு தகுந்தாற் போலே ராமன் இப்ப முக்கியமான ஒரு பணியை கொடுக்க போகிறார். இந்த க்ஷேத்திரத்திலிருந்து அவர்கள் அனுமதியோடு நாம் பார்க்க வேண்டிய யுத்த காண்டத்தினுடைய சர்க்கத்தை அடைவோம். கடைசியில் உள்ளோம். 123வது சர்க்கத்தின் கடைசியில் இருக்கிறோம். ரிஷமூக பர்வத்தத்துக்கு மேல விமானம் பறக்கிறது. எல்லா பெண்களையும் ஏற்றி கொண்டு விட்டான். கிஷ்கிந்தையே காலி. கிஷ்கிந்தைக்கு அருகிலேயே இருக்கும் ரிஷமூக பர்வதம். ராமன் சீதைக்கு அதை காட்டுறார். சீதை, இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? உன்னை ராவணன் ஆகாய மார்க்கத்தில் தூக்கி சென்ற போது இங்குதான் 4 வானரங்கள் மறைந்திருந்தனர். சுக்ரீவன், ஜாம்பவான், ஹனுமான் இங்கிருந்தனர். நீ ஆகாயத்திலிருந்து ஒரு கிழிசல் துணியில் உன் ஆபரணங்களை மூட்டையாக கட்டி இவர்கள் நடுவில் தான் போட்டாய். இந்த இடத்தில் அவர்கள் ஆபரணம் இருக்கவேதான் என்னால் உன்னை கண்டுபிடிக்கவே முடிந்தது. அந்த ரிஷமூக மலையை பார்த்துக்கொள். ரிஷமூகோ கிரிவரா காஞ்சனை தாதுவில் விருதா அத்ராகம் வானரேந்திரேன சுக்ரீவேண சமாகதா. அதோ பார், அந்த இடத்தில் தான் அக்னியை சாட்சியாக வைத்து சுக்ரீவனை கைப்பிடித்தேன்.
அவனோட நட்பு கொண்டேன். அவன் அருளால் தான் உன்னை தேடி கண்டுபிடிக்க முடிந்தது. துவயாபிஹீனோ என்னாகம் விலலாப சுதுக்கிதா அஸ்யாஸ்தீரே மயா திருஷ்டா சபரி தர்மச்சாரிணி. இன்னும் சற்று தள்ளி சபரியினுடைய ஆசிரமம். சீதே, உன்னை தொலைத்து விட்டு அங்கிருந்து மெதுவே ஜடாயுவை கண்டேன். அடுத்து கோதாவரி, அங்கு கரை தாண்டி வந்தேன். வழி தெரிந்து கொண்டு சபரியினுடைய ஆசிரமத்தை அடைந்தேன். அவள் தான் இங்கு வருவதற்கு வழிகாட்டினாள். அவள் கொடுத்த கனிகளை உண்டேன். அதோ சபரி ஆசிரமத்தை பார்த்துக்கொள். இன்னும் சற்று தள்ளி யோஜன பாகுஷ அத்த யோஜன பாகுஷ கபந்தோ நிகதோமயா. கபந்தனை இந்த இடத்துல தான் அழித்தேன். அவன் தான் சபரி ஆசிரமத்துக்கு வழி கூறினான். இன்னும் சற்று வடக்க போனால் தாக்கேத்துங்கிற இடம். ஜட்டாயுச்ச மகாதேஜாக தவஹேதோர் விலாசினி. உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராவணனோடே இங்குதான் ஜட்டாயு யுத்தம் புரிந்தார். அவர் சிறகுகள் அழுபட்டு கீழே விழுந்தார். அவருக்கு நான் இங்குதான் சம்ஸ்காரம் பண்ணினேன். அவரை மோட்சத்துக்கு போ என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். ஜட்டாயுஷ்ச மகாதேஜாக தவஹேதோர் விலாசினி ராவணேன ஹதோயத்ர பக்ஷிணாம் பிரவரோபதி பர்ணசாலா ததா சித்ரா திருஷ்யதே சுபதர்ஷனே. ஜடாயுவுக்கு ராமன் முக்தி அடைத்த ஸ்தலத்தை சீதைக்கு காட்டினார். பர்ணசாலா ததா சித்ரா திருஷ்யதே சுபதர்ஷனே. அதோ பார், இதுதான் நாசிக் பஞ்சவட்டி. பஞ்சவட்டி கோதாவரி நதிக்கரை. அங்கு பர்ணசாலை உள்ளது. சீதே, இங்கிருந்துதான் ராவணன் உன்னை பிரித்து போனான். அதோ அங்கிருக்கும் மாரீச்சனை வதம் பண்ணிய ஸ்தலம். மாயமான் மாரீச்சனின் பின்னே சென்றேன். அதற்குள் நீ சுடுசொல் சொன்னதனாலே இலக்குவன் என்னை தேடி வந்தான். அதற்குள் ராவணன் உன்னை தூக்கி போனான். என்ன பாடுபட்டோம் தெரியுமா? திரும்ப வந்த உன்னை காணாமல் தவித்த இடம் இது. பக்கத்தில் கோதாவரியின் இடத்தில் கதறினேன். தேவி, நீ கண்டாயா? அவள் பேசவில்லை. ஏஷா கோதாவரி ரம்யா பிரசன்ன சலிலா சுபா அகஸ்தியாசிரமச்சைவ திருஷ்யதே கதலீவிரதா. அப்படியே கிழக்கு நோக்கி விமானம் திரும்புகிறது. அதோ அகஸ்தியாசிரமம் பார். இங்குதான் அவரை சந்தித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? இதெல்லாம் சீதை இருக்கும்போது. சீதை காணாமல் போனதுங்கிறது ஜனஸ்தான நாசிக் பஞ்சவட்டியிலிருந்து. இப்ப அந்த இடத்தை தாண்டிட்டோம். இனி அகஸ்தியாசிரமம், அருகிலே ஆசிரம மண்டலம், அருகிலே சுதீஷ்ணாசிரமம், பக்கத்தில் சரபங்காசிரமம், அனைத்தையும் காட்டினான். இதோ பார், அஸ்மின் தேசே மகாகாய விராதோ நிகதோமயா. இன்னும் சரபங்காசிரமம் தாண்டினால் சித்திரக்கூட்டத்துக்கு தெற்கு பக்கம் மந்தாகினி நதி தெரிந்தது. இங்குதான் விராதனை அழித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? அதோ பார் சித்திரக்கூட்ட மலை. எவ்வளவு ஆனந்தமா இந்த இடத்துல இருந்தோம். சுபகஸ் சித்திரக்கூட்டோசோ கிரிராஜோபவோகிரி என்று நானும் நீ சுகமே இருந்தோம். இங்குதானே பரதன் நாட்டை சமர்ப்பிக்க வந்தான். அது ஞாபகம் இருக்கிறதா தேவி? பார், ஏஷா சா யமுனா ரம்யா திருஷ்யத்தே சித்திரகானனா. அதோ தள்ளி கங்கை தெரிகிறது. இங்கு யமுனை தெரிகிறாள். அலகாபாத் பரத்வாஜ ஆசிரமம் தெரிகிறது. பார், பரத்வாஜாசிரமஹ ஸ்ரீமான் திருஷ்யத்தே சேஷ மைதிலி இயஞ்ச திருஷ்யத்தே கங்கா புண்ணியா திரிபதகா நதி. பரத்வாஜாசிரமம் அருகிலேதான் கங்கா, யமுனா, சரஸ்வதி என்னும் மூன்றினுடைய சங்கமம், திரிவேணி சங்கமம். அதையும் தரிசித்துக் கொண்டாள். நீங்க பார்த்துட்டே இருக்கீங்களே, தெற்கேந்து இப்ப கிளம்பி எத்தனை புண்ணிய ஸ்தலங்கள் இந்த ஒன்னொன்னு கழிப்பட்டிருக்கும். ஒரு விமானத்துல பறந்துட்டு சீத்தை இத்தனைக்கும் காட்டிட்டு போறார். சிங்குவேர புறம் சைத்தது துஹோ யத்ர சகாமம ஏஷாசா திருஷ்யத்தே சீதே ராஜதானி பிதுர்மம. இதுக்கு பக்கத்துல இடம் பார்த்தியா? கங்கை கரையில இருக்க சிருங்குவேரபுரம். இங்கு தானே வேடர் கூட்ட தலைவனான குகனோடே தோழமை கொண்டோம். அவர் இங்கு நம்ம இருக்க சொன்னானே தேவி, ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துக்கு வடக்க பார்த்தால் தள்ளி தொலைவில் அயோத்தி பட்டணத்தினுடைய நீண்ட கொடிகள் தெரிகின்றன. பார், அதுதான் நம் தேசம். இருந்த இடத்திலே சீதை அதை நோக்கி கைகூப்பிக்கொள் சொன்ன உடனே சீதை அப்படியே தண்டம் சமர்ப்பித்தாள். அங்கேயே வணங்கினாள். தன்னுடைய மாமனாரின் ஊர் அபராஜிதா, அயோத்தியா என்றெல்லாம் புகழ் பெற்ற அயோத்தியா. நமக்கே ஒண்ணுமில்லாத ஊர். நம்ம ஊர் ஏதோ ஒரு சொந்த ஊர் இருக்கும். அந்த ஊர்ல இருந்து கொஞ்ச நாள் வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்தோம்னா அதுக்குள்ள உள்ளமெல்லாம் தவிக்கும், கண்ல ஜலமா வரும், மயிர்கூச்செறிஞ்சிருவோம். ராமனுக்கு அயோத்திக்கு திரும்பி போறச்சே எப்படி இருந்திருக்கும்? அதுவும் பட்டபாடு எத்தனை 14 வருஷம். இது இத்தனை தாண்டி திரும்ப சென்றான் இல்லையோ. சீதை அங்கிருந்தே கைகூப்பினாள். ஏஷாசா திருஷ்யத்தே சீதே ராஜதானி பிதுர்மம அயோத்தியாங்குரு வைதேகி பிரணாமம் புனராகதா. திரும்ப வந்ததற்காக இங்கிருந்தே நமஸ்கரிப்பாய். இன்னும் அயோத்தி வரல, தள்ளி தெரிகிறது. இங்கிருந்தே நமஸ்கரிப்பாய். ததஸ்தே வானரா சர்வே ராட்சசாக சவிபீஷணாக
உற்பத்திய உற்பத்திய சம்ஹிருஷ்டாஸ்தாம் புரியும் ததுருஷஸ்ததா. அயோத்தியான்னு பேரு கேள்விப்பட்ட உடனே உட்காண்டு இருந்த குரங்கு கூட்டம் அத்தனையும் தடால்னு விமானத்திலே எழுந்துடுச்சு. என்ன கொடை சாஞ்சிருமா? அந்த விமானம் கொடை சாயாது. இவன் எல்லாருக்கும் ஒரு ஆசை, அந்த அயோத்தியை எப்படி இருக்குன்னு பார்த்துடணும். நம்ம வாழ்நாள்ல நம்ம பார்த்ததில்லை. அதனால ஒரு குரங்கா எழுந்து நின்று ராமனை தள்ளிட்டு லக்ஷ்மணனை தள்ளிட்டு எட்டி எட்டி அயோத்தியை பார்த்துதான். பாக்குறச்சவே ராமனுக்கு அவ்வளவு திருப்தி. அழைச்சுன்னு வந்திருக்கிற அத்தனை பேரும் அயோத்தியை கண்டார்கள். மேலே ததஸ்துதாம் பாண்டுர ஹர்மியமாலினியும் விஷால கக்ஷியாம் கஜ வாஜிபிர் விருத்தாம். அயோத்தியனுடைய நீண்ட வீதிகள் தரிசனம் கொடுத்தன. ஆனைகள்லாம் பிடிரெண்டு போறது, குதிரைகள்லாம் கனச்சின்னு போறது, ஆங்காங்கு மக்கள் நடமாடுறா. ஆனா அனைவருடைய முகத்திலும் எதிர்பார்ப்பு கலந்த பயம் கலந்த ஒரு துன்பம் இருக்கு. ராமன் திரும்பி வரலையே, ஆனா வர்றதுக்கு நாள் வந்துடுத்தே. அதுக்கு தானே பரதன் காத்திருக்கிறார். அந்த துன்பத்தோட எதிர்பார்ப்போட மக்களுடைய முகம். சீதை பார்த்தாள், நம்மை பிரிந்து நம் மக்களுக்கு தான் எத்தனை ஆதங்கம், எத்தனை ஆதரவு என்று நினைச்சிருக்கிறச்சேவே பரத்வாஜ ஆசிரமத்தில் விமானம் இறங்கிச்சு. என ஏற்கனவே ராமன் உறுதி கூறிட்டு போயிருக்கார். திரும்பி வரச்சே, பரத்வாஜா வருகிறேன், உம்மை சமர்ப்பிப்பேன், உம்மை வணங்கி விட்டு தான் போவேன். பரத்வாஜ ஆசிரமத்தில் இறங்குறார். 124வது சர்க்கம். பூர்ணே சதுர்தசே வருஷே பஞ்சம்யாம் லக்ஷ்மணாக்ரஜா பரத்வாஜாசிரமம் பிராப்பிய பவந்தே நியதோ முனிம். சுக்லபக்ஷத்து பஞ்சமி திதியிலே ராமன் பரத்வாஜாசிரமத்திலே இறங்குறார். பிறந்ததும் சித்திர மாசத்திலே ஆசிரியமான புனர்வசு நட்சத்திரம் நவமி திதி. இப்ப திரும்ப வந்து இறங்குறதும் சித்திர மாசத்திலே சுக்லபக்ஷத்திலே பஞ்சமி திதியில் இறங்கினார். சஹ அபரிச்சத அபிவாத்யேனம் பரத்வாஜம் தபோதனம் ஸ்ருணோஷி கஷ்டித் பகவன் சுபிக்ஷான் ஆயிரம் புரே. நேர போனார், விழுந்து நமஸ்கரித்தார். ஏ பரத்வாஜரே, அயோத்தி பட்டணம் சுகமே இருக்கிறதா? பரதன் ஆண்டு வருகிறானா? செய்திகள் எல்லாம் உன் காதுக்கு எட்டினவா? நான் தெற்கு போய்விட்டு வந்தது உனக்கு தெரியுமா என்றெல்லாம் கேள்விகளை அடுக்கினான் ராமன். சீதை வணங்கினாள், லக்ஷ்மணன் வணங்கினாள், ஹனுமான் முதலான எல்லா வானரங்களும் ஓ பரத்வாஜருக்கு இத்தனை பெருமையா என்று நினைத்து பார்த்துட்டு இருக்கார்கள். பரத்வாஜன் ராமன் அருகே வந்தார். ராமா, புறப்படும் போது உன்னை கண்டது. இப்பதான் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி பாக்குறேன். போயிட்டு வந்த கதை அத்தனையும் நான் தெரிஞ்சுட்டேன். நம்ம சிஷ்யர்கள் சென்று வந்தவர்கள் சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, என் யோக பிரபாவத்தாலும் தெரிந்து கொண்டேன். கஷ்டித் யுக்தோ பரதா. பரதன் எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டவர், அதுக்கு மட்டும் பதில் சொல்றேன். ஜட்டிலம் சீரவசனம். அந்த பரதன் இதுவரை ஆடை அலங்காரங்களை புனையவில்லை. ஆக்ஞாவசத்தே பரதா ஜட்டிலஸ்துவாம் பிரதீட்சதே பாதுகேதே புரஸ்கிருத்திய சர்வஞ்ச குசலம் கிரகே. ஊர் நன்னா இருக்கு, நாடு நன்னா இருக்கு, ஒண்ணும் குறவில்லை. ஆனால் சிந்தனையோட முகத்தில் சிரிப்பில்லாமல் ஜட்டிலமாய் தடமுடி தருத்து மாந்தோரோட பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பரதன் வாழ்ந்து வருகிறான். நீ அப்படிப்பட்ட பரதனை சீக்கிரம் பார்க்கணும். ராமாயண் ஆணை, இன்று ஒரு நாள் இந்த இடத்துல தங்கி நான் கொடுக்கும் விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டு புறப்படுவாய். பவந்து மார்க்கே பவன் அயோத்தியாம் பிரதிகச்சதா தயேதிச்ச பிரதிஜாதே வச்சனாத் சமனந்தரம். இங்கு இருந்து விட்டு போன்னு சொன்னார். திகைத்தான் ராமன். நம்ம நேர போவது அர்த்தமே பரத்வாஜர் தங்க சொல்லிவிட்டாரே. பார்ப்போம். தண்டங்கோரை கோதண்டராமரிடத்தை விடை பெற்று புறப்படுவோம்.